வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரிகளுக்கான பிஜிடிஆர்பி தேர்வு காலி பணியிடம், அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தேர்வுகள் நடத்துவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிடச்சிருக்கு. நேற்று வந்து அப்டேட் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகளில் டிஆர்பி தீவிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். ஸோ இப்போ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும், இதுக்கெல்லாம் அந்த ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கல்வி உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டுமானால் நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். நெட் தேர்வு யூஜிசி சார்பிலும் செட் தேர்வு அந்த மாநில அளவிலும் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கடந்த 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட செட் தேர்வு முடிவுகள் ஏறத்தாழ 3 மாதங்களாகியும் இன்னும் வெளியிடாமல் உள்ளது. செட் தேர்வு முடிவு வந்தவுடன் அடுத்த கட்டமாக உதவி பேராசிரியர் பணிக்கான நியமன தேர்வு நடத்தப்பட வேண்டும். அதன்படி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்காக முழு வீச்சில் தயாராகி வரும் நிலையில் செட் தேர்வுக்கான முடிவு அறிவிக்கப்படாமல் இருப்பது அவர்களை இப்போது சோர்வடைய செய்துள்ளது. இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயரதிகாரி ஒருவருடன் கேட்டபோது, செட் தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றம் நிலுவையில் உள்ள வழக்குகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் செட் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அதைத் தொடர்ந்து உடனடியாக உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு சைட் பை சைட் படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மந்தில் நமக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறையா அந்த கேஸ் பெண்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. தொடர்ந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டே வாங்க. பிஜிடிஆர்பி டெட் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமு டிஆர்பி ரிலேட்டான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் யூஷுவல் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட் டெய்லி 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.